ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் ஒரு சில காலகட்டத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த கெட்டப்லாம் எந்த படத்துக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஷேவ் பண்ணிட்டு மழை வந்து நிற்பாங்க புது கெட்டப்பில். ஸோ இந்த கெட்டப் எதுக்கையா போட்டிங்க, எதுக்கையா 1008 ஃபோட்டோ எடுத்தீங்க இந்த கெட்டப்பை போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்மளே பல பேர் யோசிச்சிருப்போம் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில படத்தில் கமிட் ஆகிருப்பாங்க. அந்த படத்துக்கான கெட்டப்பாக தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆனதுக்கப்புறமா அந்த படம் ட்ராப் ஆனதை பற்றியும் பேச மாட்டாங்க. இந்த கெட்டப்பு அந்த படத்துக்காக எதுக்காக அப்படின்றத பற்றியும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க பேசணும்னா என்னங்க, நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் இப்போ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷனை வளவலன்னு வளர்க்காம நேராக விஷயத்துக்குள்ளே போகிறேன். ஒரு சில நடிகர்கள் ஒரு சில கெட்டப்பை போட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த கெட்டப் எதுக்காகவே தெரியல. அதை பற்றி நீங்கள் நம்ம பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான். அவரோட கெரியரில் அவர் ஒரு 20-30 படங்கள் நடிச்சிருந்தாலுமே கூட ரொம்ப ஓவராக போடணும் அவ்வளோ படமாக நடிச்சிட்டாரு. அவரு ஏதோ குத்து மதிப்பா ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாரு. அதுல பல படங்கள் அவர் டிராப் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. அந்த படங்களுக்காக ஒரு போட்ட கெட்டப்பு பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா எதுக்காக அந்த கெட்டப்பு அப்படின்றதெல்லாம் அவர் வெளில சொல்லவே மாட்டாரு. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. அதுல விஜய் சேதுபதி அவர்கள் முதலாவதா போட்ட கெட்டப்பு பயங்கர வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2014 வருஷம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, விருமாண்டி கமலா இல்ல அந்த பழைய காலத்து தேவர் மகன் கமலா அந்த மாதிரி ஒரு கெட்டப் ஒன்று வச்சிருந்தாரு. முறுக்கு மீசையில் ஒரு மாதிரி இருந்தாரு, வேற லெவல்ல. அந்த கெட்டப் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் பயங்கர டிபேட் போச்சு. அப்பதான் தெரிய வந்தது, விஜய் சேதுபதி மற்றும் சாய் தன்ஷிகா இவர்களோட நடிப்புல 2 பேரும் சேர்ந்து சங்குதேவன் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து நடிகரா இருந்தாங்க. இந்த படத்தின் இயக்குனர் கூட சுதாகர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஜய் சேதுபதி அவர்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல அந்த படம் ஆரம்பிச்சாங்க. ஆனா காலப்போக்கில் இந்த படம் வந்து டிராப் ஆகி விட்டது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் வந்து விஜய் சேதுபதி அவர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய அட்வைஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு சேதுபதி, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ படம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாரிச்சிட்டு இருக்க, நல்லா சேர்த்து வச்சு 4-5 வீடு ஒரு 10 கார் வாங்கி செட்டில் ஆயிடு. அதை விட்டுட்டு ப்ரொடக்ஷன் பண்ண வரேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ சம்பாரிச்ச காசெல்லாம் தண்ணியில் போட்ட கதையாயிடும். அதனால பார்த்து ஜாக்கிரதையாக செலவு பண்ணு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன்ல இறங்கி இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணாது அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ண காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்கள் ஓகே, இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்ட படமா வரப்போகுது, நிறைய காசு வந்து நம்ம செலவு பண்ணணும், இது ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபிலிமாவும் இருக்கு, அதனால இப்போதைக்கு இந்த ரிஸ்கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருந்துட்டாராம் விஜய் சேதுபதி. இதனாலதான் சங்குதேவன் படம் செல்ஃப் எடுக்கவில்லை, அதுக்கு பதிலாக இதே கெட்டப்ல கருப்புன்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. இதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் 2011 வருஷம் ஒரு போட்டோ ஷூட் ஒன்று பண்ணாரு. அதாவது கிட்டத்தட்ட சத்யா படத்தில் வர நம்ம கமலஹாசன் மாதிரி ஒரு லுக்ல இருந்தாரு. இதை பார்க்கும்போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்யா 2 படம் வரப்போதோ, இந்த சத்யா 2 படத்துக்காக விஜய் சேதுபதி அவர்கள் கமலஹாசன் மாதிரி இந்த கெட்டப் போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி அவன் கதையை சொன்னா. ஆனா உண்மையா நடந்த மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இது எந்த படத்துக்காகவும் போடல, சும்மானா போட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சீனு ராமசாமி அவர்களின் இயக்கத்தில் ஒரு படத்தை நடிச்சு முடிச்சாரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இவர் ஷேவ் பண்ண மண்டியோட தான் இருப்பாரு. இந்த படத்தை முடிச்ச கையோட இவருக்கு கொஞ்சம் முடியெல்லாம் வளர்ந்து தாடியால விட்டு அவர் இருக்கும்போது இவரோட நெருங்கிய நண்பர் டைரக்டர் மணிகண்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு போட்டோகிராஃபர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சேது இந்த கெட்டப் ரொம்ப நல்லா இருக்கு, இதுல நான் உன்ன ஒரு போட்டோ ஷூட் பண்ணிடுறேன், நம்ம அடுத்த படத்துக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அடுத்த படம் மணிகண்டனோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எடுத்த போட்டோ ஷூட் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அவர்கள் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு நீங்க தவற விட்டு விட்டார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளையில் இணைஞ்சாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு கெட்டப்ல போட்டோ எடுத்தாங்களா. அந்த படத்தோட பேர் என்னன்னு தெரியல, ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரியல, ஒன்றும் தெரியல, போட்டோ ஷூட்டோட போயிடுச்சு அந்த படம். இதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்ல ஒரு கெட்டப் வந்து ரொம்ப வைரலா போச்சு ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து எதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2020 வருஷம் பயங்கர வைரலா போச்சு. அதை பார்த்த உடனே பல பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஒரு வித்தியாசமான கெட்டப்பா இருக்கு, இது ஏதாவது படத்துக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் கூட சேர்ந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு புக்கு வெளியீட்டு விழால போகும்போது அந்த கெட்டப்பை வந்து ரிவீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட நண்பர்கள் ஒரு சில பேர், அதாவது இந்த ரமேஷ் திலகா இவரெல்லாம் சேர்ந்து விஜய் சேதுபதி அவர்களோட ஆஃபீஸில் போய் அவரை சந்திக்கும் போது ஒரு சில போட்டோ எடுத்து போட்டாங்க. இவ்வளவு ஏங்க, விக்ரம் படத்தோட அந்த மெயின் போஸ்டர்லேயே பாருங்க விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கெட்டப்ல தான் இருப்பாரு. ஸோ சந்தானம் கேரக்டர் இந்த கெட்டப்ல தான் வரப்போதா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஆர்வத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் லாக்டவுன்ல வீட்டில் உட்கார்ந்து இருக்க அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு டை அடிக்கணும், எதுக்கு தாடிக்கு டை மண்டைக்கு டை, அப்படியே இருந்துட்டு போகலாம், யார் நம்மளை பார்க்க போறா அப்படின்ற மாதிரி வளர்த்து விட்டது தானா. அதனால நேச்சுரலாகவே விஜய் சேதுபதி அவர்களுக்கு 27 வயசுலேருந்தே நரமுடியெல்லாம் வந்துருச்சான். அதுக்கப்புறம் படத்துக்காக டை அடிச்சு ஃபுல்லாக போயிடுச்சு வெளில. ஸோ அதனால வீட்டில் உட்காந்துக்கிறோம், எதுக்கு டை அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துருந்தேங்க. இதை ஒரு கெட்டப்னு சொல்லி அவன் வெளில பொருளை பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால இதெல்லாம் எந்த படத்தோட கெட்டப்பும் கிடையாது, என்னோட சொந்த கெட்டப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்தும் கை நீக்கினாரு. அதுக்கப்புறம் போகிற போக்கில் நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த விக்ரம் படத்தோட போஸ்டர்ல இந்த ஒரு போட்டோ இணைத்து விட்டார்.
ஸோ இப்படி எல்லாம் நடக்குதுப்பா பாலிடிக்ஸ். இதுதான் இந்த கெட்டப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இரண்டாவதா விஜய் சேதுபதி அவர்களை தொடர்ந்து நம்ம நடிகர் அருண் விஜய் அவர்களை பத்தி சொல்லலாம். அருண் விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் தலையில குடுமி, தாடியில குடுமி, கிருதால குடுமி, பின்னாடி குடுமி, முன்னாடி குடுமி அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல இருந்தாரு. இது என்னையா கெட்டப்பு அப்படின்ற மாதிரி, பூபி டாடி மாதிரி இருக்கிறே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது இது வந்து பாக்ஸர் அப்படின்ற ஒரு படத்துக்காக இவர் போட்ட கெட்டப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்துல வந்து இவர் கூட சேர்ந்து ரித்திகா சிங், அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் எல்லாம் சேர்ந்து நம்ம டோனி லியா டாங்லியா யாருங்க அவன், இந்த ஏழாம் அறிவுல வருவாரு, அவரு கூட சேர்ந்துக்கிட்டு தாய்லாந்து வியட்நாம்ல போய் முவாய் தாய், கிக் பாக்ஸிங், எம்எம்ஐ எல்லாம் ட்ரெயின் ஆகி இந்த படத்துக்காக வேற லெவல்ல ரெடியான நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அந்த படம் வந்து செல்ஃப் எடுக்கல. ஆனா நம்ம அருண் விஜய் அவர்களை கேட்டா இந்த படம் சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொன்னாரு. இவரை தவிர அந்த குழுவை சேர்ந்த யாருமே இந்த படத்தை பத்தி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் பொறுமையை இழந்த நம்ம அருண் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, இனிமேல் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, ஒன்னுத்தையும் புடுங்க முடியாதுன்னு சொல்லி அவரோட மண்டையில் இருக்கும் முடியை புடுங்கி விட்டார். புடுங்கினதுக்கு அப்புறமா ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வந்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆச்சு. ஒல்வரின் மாதிரி இருந்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு இது ஒரு புது படத்தோட கெட்டப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லையா, முடியெல்லாம் வெட்டிட்டேன், தாடியெல்லாம் வெட்டிட்டேன், ரொம்ப காலம் வளர்த்தேன், ஆசையின ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அதை எடுத்து நான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோட தெரிவிச்சாரு. அதனால அந்த உள்வரின் கெட்டப்பும் எந்த படத்தோட கெட்டப்பும் கிடையாது. ஆனா பாக்ஸிங்ல விட்ட அந்த பாக்ஸிங் ஆர்வத்தை இப்போ இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்துல தீர்த்துக்க போறாரு ஒரு பாக்ஸராக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அருண் விஜய் அவர்களை தொடர்ந்து மூன்றாவதா சொல்ல போறது நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள். இவரோட கெரியர்ல பாத்தீங்கன்னா இவர் நிறைய கெட்டப் போட்டுட்டாரு. ஆனா அவருக்கு போட்ட கெட்டப்பில் பல படங்கள் வந்து செல்ஃப் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் கடவுள் அப்படின்ற ஒரு படமே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு 6 அடி கூந்தல், தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு வெயிட் எல்லாம் லாஸ் பண்ணி பாலாவுக்காக வெயிட் பண்ணி பொறுமையை இழந்து கடைசியில் இந்த படத்துல இருந்து வெளில போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரியா நடிச்சார் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கெட்டப். இந்த கெட்டப் எந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது என்ன கெட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது அட்டகாசமா இல்லை வேற ஏதாவது படமா? அட்டகாசத்தில் க்ளீன் ஷேவில் இருப்பாரு, ஆனால் இதில் வெள்ளம் சொல்லியுமா இருக்கிறாரு. அட்டகாசத்தோட கம்பேர் பண்ண நிறைய செயின் போட்டிருக்கிறாரு. இது என்ன படம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் 2001 வருஷம் நம்ம சரண் அவர்கள் இயக்கக்கூடிய ஏறுமுகம் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்த இந்த படம் தான், அந்த படத்துக்கான கெட்டப் தான் இது. ஆனால் இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 40% முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் பிளேல அஜித் அவர்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத காரணத்தினால இந்த படத்துல இருந்து வெளில போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை ரீவொர்க் பண்ணி நம்ம விக்ரம் அவர்களை வைத்து ஜெமினியா இந்த படத்தை எடுத்து பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு இயக்குனர் சரண் அவர்கள். இதனைத் தொடர்ந்து அஜித் அவர்கள் இரண்டாவதா போட்ட ஒரு வித்தியாசமான இந்த ஃப்ரெஞ்சி பேர்ட் கெட்டப். இது எந்த படத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு டாக்டரா நடிக்க வேண்டியதா இருந்தது. ஷாஜி கைலாஸ் அவர்களோட இயக்கத்தில் த்ரிஷா அவர்களோட ஜோடியா. இந்த படத்தின் பெயர் தான் 2004 வருஷம் வர இருந்த திருடா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட ஒரு சில படப்பிடிப்புகள் நாட்கள் நடந்ததுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் இந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாரு. இதுக்கப்புறம் எப்படியாவது ஷாஜி கைலாஸ் அவர்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் இணைந்து அடுத்ததா ஜனான்ற ஒரு படத்தை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் 2006 வருஷம் உள்வரின் கெட்டப்ல ஒரு படத்தோட போஸ்டர் வெளியாச்சு. இது என்ன படம் அப்படின்னு பல பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆனாங்க. இது வந்து ஏதோ அந்த காலத்துல இருந்த சிஜி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ போட்டோஷாப்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா, மேட் பை ஃபேன், அஜித் ஃபேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னானுங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயன் அப்படின்ற ஒரு டைட்டில் கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் அஜித் அவர்கள் சேர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு படம் தான். அதாவது கே.எஸ். அவர்களின் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்கவிருந்த படம் ஆஃப்டர் வரலாறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தினால அந்த படமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன் மேடெல்லாம் கிடையாது, காங்கேயன் படத்தோட போஸ்டராம் பாது. இப்போ மூன்றாவதா அஜித் அவர்களை தொடர்ந்து நடிகர் சூரிய அவர்களை பற்றி சொல்லலாம். சூரிய அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் 2020 பீரியட்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட், ஒரு கருப்பு வேஷ்டி போட்டு பயங்கர மாஸ் லுக்கில் தாடி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வேற லெவலில் இருந்தார். சூர்யாடா இது அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுச்சு. அதுக்கப்புறம் அது எதனால இந்த கெட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவரோட இயக்கத்தில் விடுதலைன்னு ஒரு படத்தில் வந்து சூரிய அவர்கள் நடிக்க போறாரு. அந்த படத்தோட கெட்டப்னு எல்லாம் புருடா விட்டுன்னு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஏன்டா இருக்கிற தாடியங்கானா முடியங்கானா மொத்தமாக வயிச்சுட்டு இருக்கீங்க, இதுதான் கெட்டப்பாடா, என்னடா இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரசிகர்களை கொந்தளிச்ச காலம் அது. அதுக்கப்புறம் சூரிய அவர்கள் வெளிப்படையாக சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, லாக்டவுனில் நானும் வீட்டில் உட்காந்துருந்தேன், எதுக்கு சேவ் பண்ண, எதுக்கு முடி வெட்டணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே வெட்டணும்னு தோணுனாலும் பக்கத்தில் பார்பர் ஷாப் கிடையாது. சரி நல்லா தானே இருக்குது கெட்டப்பு, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். அதுதான் இது, இவங்களே ஏதோ ஒரு படம் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு காமெடி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த கெட்டப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் இதுதான். அடுத்ததாக நான்காவதாக சொல்ல போகிறது நம்ம சியான் விக்ரம் அவர்கள். கமலுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான தமிழ் சினிமாவில் கெட்டப்பு போட்ட ஒரு நடிகர் இவர். ஆனால் இவர் கெட்டப்பு போட்ட முக்காவாசி படம் வெளில வந்துருச்சு. ஆனால் ஒரு கெட்டப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த சிங்கம் சூர்யாவா இந்த ஹேண்டில் பார் மீசை வச்சுக்கிட்டு தேவர் மகன் கமல் மாதிரி இருந்தாரு, இது எந்த படத்துக்காக தெரியலப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கொஞ்சம் ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் தான் தெரிய வந்தது இந்த வீரப்பன் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா எதனாலனா, விஜய் மில்டன் அவர்களின் இயக்கத்தில் 10 என்றதுக்குள்ள அப்படின்ற ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு ரோட் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்காக தான் இந்த கெட்டப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு வேரியஸ் கெட்டப்ல வரா மாதிரி தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் ஒரு சாமானிய கெட்டப்பில் வருவார். அதுக்கப்புறம் இந்த மீஸ் எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி கிளீன் ஷேவ் பண்ணி ரொம்ப டீசெண்டாக இருப்பார். ஆனால் 10 என்றதுக்குள்ள படத்துக்காக தான் அந்த ஹேண்டில் பார் மீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ இவர்களை தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் இந்த இதில் கொண்டு வரலாம் எப்படிங்க, கமலஹாசன் அவர்களை சொல்லலாம் எப்படி, கெட்டப்புக்கே பேர் போன வரல. ஸோ கமலஹாசன் அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய தாடி ஜடாமுடியோடு இருந்தார். அது எதுக்காக அப்படின்றது பல பேருக்கு தெரியும். அது வந்து மருதநாயகம் அப்படின்ற ஒரு படத்துக்காக. இதனை தொடர்ந்து இன்னும் நிறைய தாடி வச்சு கொஞ்சம் ஷார்ட்டா முடி வெட்டிட்டு வேற லெவலில் இருந்தாரு. இது எந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கமலஹாசன் அவர்கள் அந்த காலகட்டம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2008 வருஷம் மர்மயோகி அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடிக்கலாம், இயக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹை பட்ஜெட் படம். 2008 வருஷமே 100 கோடி ரூபா செலவில் ஒரு பீரியட் ட்ராமா 7வது செஞ்சுரியில் நடக்கக்கூடிய ஒரு படம். அதையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஹிந்தி மற்றும் தமிழில் வந்து இந்த படத்தை வந்து ஒரே டைமில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்காக அந்த 100 கோடியை செலவு பண்ண ரெடியாக இருந்தவங்க பிரமிட் சைமரா அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். இந்த படத்துக்காக கமல் அவர்கள் பல காலங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பல படங்களில் கமிட் ஆகாமல் தாடி வளர்த்து ரெடியாக இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் சைமரா இந்த படத்தை வந்து தயாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வெளியேறிட்டாங்க. இதனால காண்டான நம்ம கமலஹாசன் அவர்கள், இருடா அவங்க மேலே கேஸ் போடுறேன், உங்களால் என்னோட ஏர்னிங்ஸ், என் சம்பளம், மற்ற படத்தில் நான் கமிட் பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் வேஸ்ட்டாக போச்சு, உங்கள் மேலே கேஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மேலே கேஸ் போட்டார். ஆனால் அந்த கேஸ் வழவழன்னு 2021 வருஷம் வரைக்கும் இழுத்து கடைசியில் விட்ரா ஆயிடுச்சு. கமல் பக்கமும் தீர்ப்பு இல்லை, அவங்க பக்கமும் தீர்ப்பு இல்லை, விட்ரா ஆயிடுச்சு. கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த படம் வெளியே இருந்ததுன்னா அந்த படத்தில் வெங்கடேஷ், மோகன்லால், ஹேமா மாலினி, த்ரிஷா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கி இருக்கிற பொருட்செலவில் அந்த படத்தை பண்ண முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் இந்த படத்துக்கு அடுத்தபடியாக உடனடியாக கமல் அவர்கள் உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த படத்தை நடிச்சு முடிச்சாரு. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒருத்தன் நடிக்கிறான், ஈஸியாக அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்குறோம், ஏகப்பட்ட குறைகளை சொல்கிறோம், ரிவ்யூன்ற பேரில் காசை வாங்கிட்டு அந்த படத்தை வந்து அடிச்சு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட நாகரீகம், நெறி, எத்திக்ஸ் எதுவும் இல்லாமல் பல பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதையும் நம்பி ஒரு சில ஃபேன்ஸ் வந்து தேட்டரில் போய் அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நான் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் வந்து முதல் ஷோ பார்த்து நம்ம நண்பர்களுக்காக இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான விமர்சனத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த படத்தை பாருங்க. அதை தாண்டி மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நேர்மையாக என்னோட ரிவ்யூவில் நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய எல்லா படங்களையும் உங்களுக்காக நான் ஒன்று பார்த்து ரிவ்யூ பண்ணுற நண்பர்களே, நல்ல படங்களை மட்டும். ஸோ என்னோட ரிவ்யூ மட்டும் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி நேர்மையாக கொடுக்குற ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போய் ஒரு தேட்டரில் உட்காந்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருந்தாலும் உங்கள் மனது அதை எடுத்துக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் பல கெட்டப்புகளை போட்டு ஒரு படத்தை வந்து நடித்து அந்த படம் வெளியே வராமல் அதுக்கப்புறம் அந்த கெட்டப்புக்காக அவங்க போட்டு வெயிட் பண்ணி பல படங்கள் ஆரம்பிக்காமல் இவ்வளோ கஷ்டங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நடிகர்கள் நம்ம மதிக்க கற்றுக்கணும், இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல நடிகர்கள் பல கெட்டப்புகளை போட்டு அந்த படம் என்ன படம்னே தெரியாமல் நம்ம அல்லாடிக்கிட்டு இருக்கோம், அவங்களும் அல்லாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து சினிமா சீக்ரெட்ஸ் வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி, பண்ணுறவங்களுக்கும் நன்றி, பண்ணவங்களுக்கும் நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.